முயல் பண்ணைன்னு பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு 4 வருஷமா முயல் பண்ணை வச்சிருந்தேனுங்க. முயலை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீட் ஆஃப் த ஹார்னு சொல்லுவாங்க. ஏன் இது நீட் ஆஃப் த ஹார் அப்படின்னா, இன்னைக்கு வந்து இறைச்சி சாப்பிடாத ஆட்களே கிடையாது. இறைச்சி அப்படிங்கிறது இன்னைக்கு வாரத்தில் 2 முறை 3 முறை சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம வந்துட்டோம். அப்படி இறைச்சி சாப்பிடும்போது ஒவ்வொரு வீடுகள்லையும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதய பிரச்சனை இருக்கிறவங்களோ இல்லை அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரத்த கொதிப்பு இருக்கவங்களோ இவங்களாம் இறைச்சி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கும் இந்த இறைச்சி உகந்தது. அப்போ வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கோம், வயசானவங்க ஒரு 2 பேர் இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு தான் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். ஆனால் முயல் இறைச்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொழுப்புங்கிறது ரொம்ப குறைவான இடம் இருக்கிறது, கொலஸ்ட்ராலுங்கிறது ரொம்ப குறைவான இடம் இருக்குது. அப்படிங்கிறதுனால இதெல்லாமே அவங்களும் சாப்பிட்லாம். அப்போ அவங்களும் ஏங்குவாங்க இல்லையா, பொதுவாக அவங்களும் இறைச்சி சாப்பிடணும்னு ஏங்குவாங்க. 2வது விஷயம், நீங்கள் வந்து இந்த முயலில் வந்து நிறையா சாதகங்கள் நமக்கு இருக்குது. முயலில் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு விகிதாச்சாரம் அப்படிங்கிறது கோழிக்கும் ஆட்டுக்கும் காட்டிலும் இது ரொம்ப குறைவான எலும்பு விகிதாச்சாரம் தான் இருக்கும். ஒரு கிலோவுக்கே ஒரு 100 கிராம் 150 கிராம் எலும்பு மட்டும்தான் வரும். ஆனால் வந்து கோழிகளுக்கும் ஆடுகளுக்கும் அதை காட்டிலும் அதிகமாக தான் இருக்கும் மொழி, அது காட்டிலும் இதுவாது. 2வது வந்து பார்த்தோம் அப்படிங்கும்போது லீன் மீட்டுன்னு சொல்லுவாங்க, வெள்ளை இறைச்சின்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளை இறைச்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நமக்கு வந்து புரதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இறைச்சி. அந்த புரதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செரிமானம் பண்ணுற வந்து ரொம்ப எளிமையாக செரிமானம் பண்ணுறதுக்கும் அது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்போ இது மாதிரி இருக்கும் பொழுது நம்ம மக்கள்கிட்ட அறியாமை வந்து ஒரு பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா வரக்கால் வளர்த்தக்கூடாது, முயலில் வளர்த்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம காட்டுக்குள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய முயல் வேற, இது முயல் வேற. உங்களுக்கு தெரிகிற மாதிரி சொல்லணும்னா இது வந்து பிராய்லர் கோழிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் பிராய்லர் கோழிக்கு நமக்கு போடுற தீவன மேலாண்மை வேற, இதுக்கு போடுற தீவன மேலாண்மை வேற. இதுக்கு எந்த ஒரு இன்ஆர்கானிக்காவும் எதுவுமே கொடுக்கறதே கிடையாது. ஊசியிலிருந்து பெருசாக இதுக்கு எதுவுமே கிடையவே கிடையாது. ரொம்ப இயல்பாக வளரக்கூடிய ஒரு விலங்கு. காடுகளில் வளர்ற முயல் மாதிரியே அது சாப்பிட்ற தீவனங்களை தான் நீங்கள் இதுக்கும் கொடுக்குறீங்க. ஆமாம், காடுகள் நம்ம ஆடு மாடுகளுக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் இதுக்கு தீவனமாக கொடுக்குறோம். இப்போ காடுகளில் வளர்ற முயலுக்கும் இதுக்கும் வித்தியாசம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய கர்ப்பகாலம் 60 நாள், இதனுடைய கர்ப்பகாலம் 30 நாள். அது ஒரு 2 குட்டி 3 குட்டி தான் போடும். இது ஒரு 5 குட்டி 6 குட்டியிலிருந்து 10 குட்டி 11 குட்டி வரைக்கும் போடும். அப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2வது மக்கள் இன்னைக்கு வந்து இளம்பொருளாக சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஆட்டு இறைச்சி போகும்போதே வந்து சின்ன இளங்குட்டியாக வேணும் அப்படிங்கிறத இது பண்ணும்போது நம்ம இது ஒரு 3 மாசத்துலேருந்து ஒரு 4 மாதம் வந்து இதை வந்து நம்ம சந்தைப்படுத்திடலாம். ஒரு 2 கிலோ சுமாருக்கு வருது அப்படின்னா சந்தைப்படுத்திக்கலாம். அப்போ வந்து இளம்பொருளாகவே இருக்கும். மக்களுக்கு ரொம்ப ஏற்புடைய இறைச்சி ஒன்று செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்டு எல்லாருமே அதை வந்து என்ன சொல்கிறது மனமாற சாப்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த முயல் இறைச்சியில் இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்போ இது குட்டிகள் எல்லாமே ஒரு தடவை வாங்குறதோட சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளே இங்கேயே குட்டிகள் போடுறத வச்சே வளர்த்துக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து மத்திய அரசினுடைய ரோம ஆராய்ச்சி பிரிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானல்ல மன்னவனூர்ல இருக்கு. அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா முயலுக்குன்னு தனியாக ஒரு பிரிவு இருக்குது. அந்த முயலுக்குன்னு இருக்கக்கூடிய பிரிவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தாய் முயல்கள் முதல் அங்கே தான் எடுத்தேன். ஏன் அங்கேருந்து எடுத்தேன்னா அதுக்கு முன்னாடி இடவெட்டா வச்சுருந்தேன். அதனுடைய முயல்களுடைய பெருசு வந்து அதாவது ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக இருக்கும். தாய் முயலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ சுமாருக்கு தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்க தாய் முயல்லாம் வந்து 3, 3.5, 4 கிலோ வரைக்குமே தாய் முயல்கள்லாம் இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னும் போது இதனுடைய வித்து நம்ம இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓங்கோல் மாடுனா பெரிய மாடாக இருக்கும், பொங்குனூர் குட்டை அப்படின்னா சின்ன மாடாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி இதனுடைய ஜெனட்டிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருவெட்டாக இருக்கக்கூடிய ஜெனட்டிக் அங்கே பியோர் லைன் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ பியோர் லைன் அப்படியே மெயின்டைன் பண்ணும்போது மத்திய அரசுலேருந்து ஒரு முறை வாங்கினது இப்போ நம்மளே இனப்பெருக்கம் பண்ணி நம்மகிட்டயே வந்து குட்டியை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த புதுசாக முயல் பண்ணை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, முயல் பண்ணை மட்டும் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இன்டகிரேட்டட் ஃபார்மிங்கில் ஒரு பார்ட்டாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதில் எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? எப்போவுமே வந்து விவசாயம் அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த பண்ணையமாக இருந்தது அப்படின்னா விவசாயிகளுக்கு இன்னும் கூட அதில் வந்து லாபம் அதிகம். இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையம்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து தீவனம் வந்து வெளியிலேருந்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்கன்னு வைங்களேன். இந்த முயல் புழக்கையை அவங்க விற்கணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போகணும். 2வது அதுக்கு தீவனம் வெளியிலேருந்து வாங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வருவோம். ஆனால் நம்மக்கிட்ட ஒருங்கிணைந்த பண்ணையம் நமக்கு அதுவும் இருக்குது இது இருக்கும்போது தீவனம் வாங்குற செலவு, அப்போ செலவை கம்மி பண்ணிட்டா நமக்கு லாபம் அதிகம். கண்டிப்பாக நமக்கு மாதம் வந்து நான் ஒரு 10,000 இதுக்கு தீவனம் வாங்குறதுக்கு செலவு பண்ணுறேன், எனக்கு 15,000 எனக்கு லாபம் கிடைக்குது. அப்போ அந்த இந்த ஒரு 10,000 அங்கே செஞ்சால் எனக்கு ஒரு 25,000 லாபம் கிடைக்கும். அப்போ ஒருங்கிணைந்த பண்ணையமாக பண்ணணும் அப்படின்னாவே வந்து விவசாயிக்கு வெற்றி விகிதாச்சாரம் ரொம்ப அதிகம், லாப விகிதாச்சாரமும் அதிகம். அப்போ தனியாக பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, ஒருங்கிணைந்த பண்ணையமும் பண்ணுறவங்க இருக்காங்க. தனியாக இது மட்டுமே வந்து பிரதானமாக வைக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான்லாமே ஒரு சில பண்ணைக்கெல்லாம் போய் பார்த்துட்டு 1000 முயல் ஒரு இடத்துல பார்க்கும்போது எனக்கே தலை சுற்றிருச்சு, இந்த அளவுக்குலாம் பண்ணை இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு. அதனால இன்னைக்கு வந்து இது வந்து நான் ஏன் இதை முதல்ல சொன்னேன்னா மக்களுக்கு இது தேவை. ஏன்னா இன்னைக்கு ஒரு உணவோ இன்னைக்கு வந்து வெளியில பார்த்து ஏக்கம் நமக்கு வருது அப்படின்னாவோ அந்த ஒரு இறைச்சி சாப்பிடாத ஏக்கம் நிறைய பேர்த்துக்கு இருக்கு. அந்த ஒரு ஏக்கத்தினுடைய கேப்பை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். அந்த இடத்துல நம்ம மார்க்கெட்டிங்ல நம்ம இருக்கணும். நான் பெரும்பகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா கத்திங்கிறது காயும் நறுக்கலாம் கையும் நறுக்கலாம்.
அதே மாதிரி தான் முயல் வந்து ஆகாதுன்னு சொல்றவங்க விட்டுட்டு போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா முயல் இல்ல இதை வச்சு நான் பிரதானமா வச்சு நிறைய சம்பாரிச்ச ஆட்களும் இருக்காங்க. இதுல நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சா ஜெயிக்கிறவங்க சொல்றதை கேட்கணும். இல்ல நமக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம்னா விட்டுட்டு போனவங்க சொல்றதை கேட்கலாம். அந்த விட்டுட்டு போனவங்கள விற்பனை செய்ய முடியாம போயிட்டாங்க. கண்டிப்பா. அப்போ போய் கேட்கும்போது அவங்களால வந்து லோக்கல் மார்க்கெட் அவங்களால சொல்ல முடியறதில்ல. அப்போ போய் நின்று ஒருத்தவங்களுக்கும் அப்பா இது மாதிரி இருக்கு, இன்னைக்கு வந்து இதுக்கே வந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு இறைச்சி முயல் உற்பத்தியாளர் சங்கம்னு ஒரு சங்கம் ஒன்று வச்சிருக்கோம். இந்த சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேம்ப்ளெட் எல்லாம் இருக்கு, நான் வேணா கொடுக்குறேன், நீங்கள் அதில் போடுங்க. அந்த பேம்ப்ளெட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் என்னென்னலாம் நல்லது இருக்கு அப்படிங்கிறது போய் வந்து வேர்ட் ஆஃப் மவுத்து தான். என்னைக்குமே வந்து ஒரு தொழிலோ இல்லை ஒரு விவசாயியோ ஜெயிக்கணும் அப்படின்னா அவர் ஒரு நல்ல விற்பனையாளராக இருக்கணும். எந்த ஒரு பொருளை உற்பத்தி பண்ணீங்கன்னாலும் நம்ம விற்பனையாளராக இல்லை அப்படின்னா நமக்கு அங்கே தோல்வி தான். ஆட்டுப்பண்ணையும் தோத்துட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதுலேயும் ஜெயிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் நம்ம எதுவாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நோக்கியான அறிவை நம்ம வளர்த்திக்கணும். அதை நோக்கி நமக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாமே நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா சித்திரமும் கைப்பழக்கம் ஒன்றுன்னா வர மாற்றிக்குவோம். மாற்ற வர நமக்கான அனுபவம் நிறையா வரும், லாபம் நிறையா வரும். இப்போ நீங்கள் வந்து உள்ளூர் விற்பனை அதிகமாக பண்ணுறீங்களா இல்லை வெளியில்? உள்ளூர் விற்பனை தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகே. நீங்கள் மற்ற புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு தாய் முயல் கொடுக்க முடியுமா? கொடுக்கலாமுங்க, கண்டிப்பாக தாய் முயல் கொடுக்கலாம். எனக்கு என்ன விஷயம்னா ஒவ்வொரு முயலும் இப்போ நான் வந்து மன்னவனூர்லேருந்து எடுத்துகிட்டு வரும்போது வந்து அங்கே வந்து ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போன ஒரு 2 வருடமாக வந்து ஈரோடு மாவட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பத்திலேயே வந்து நம்ம வந்து முதல் இடத்துல பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். அப்போ இருக்கும்போது அங்கிருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முனைவர்கள்லாம் வந்துட்டு என்ன 1.25 வருஷம் ஆகிப்போச்சு, நீங்கள் இன்னும் ப்ரீடிங் ஏன் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருந்தாங்க. இல்லைங்க நாங்கள் தான் நம்பர் 1 இந்த வருஷம் வெயில் அப்படின்றதுனாலங்க அதையெல்லாம் தாங்கி அங்கிட்ட இந்த குட்டி இங்கேயே பிறக்குது அப்படிங்கும் பொழுது அந்த ஜெனட்டிக் சேஞ்ச் வந்து ஒரு பரிணாமம் வந்து எடுக்கும்போது அது மாறும். அதுக்கு ஒரு உதாரணம் காமிக்கணும் அப்படின்னா இந்த பக்கம் வாங்க காமிக்கிறேன். இப்போ இது வந்து 2 முயலுமே வந்து ஒரே ரகத்துக்கான முயல் தான். நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து இதனுடைய தலையை பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய முயலோட தலை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், இந்த முயலோட தலை வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஆனால் வந்து ரெண்டும் ஒரே ரக முயல் தான். ஒரு தெரிஞ்சவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது நியூசிலாந்து ஒயிட், இது ஒயிட் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. இல்லை, இது ரெண்டுமே என்கிட்ட இனப்பெருக்கமானது. ஆனால் இது என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்னா இது என் நண்பர்கிட்ட இனப்பெருக்கமாச்சு. அங்கே வேலையால் ஒழுங்காக தீவனம் போடாமல் முயல் கொஞ்சம் ஒரு டல்லாக மாட்டிக்கிச்சு. மாட்டினால இது ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா இதனுடைய குட்டிகள் காமிக்கிற பாருங்க, இதே மாதிரி தான் இருக்கும் ஒரே. இப்போ இதுக்கும் இவங்க அம்மா இதுதான் இதோட குழந்தைங்க, போன ஈத்து குழந்தைங்க, இந்த ஈத்து இப்போ சினையாக இருக்கிறாங்க. ரெண்டோட மூஞ்சியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம வந்து ஜெனட்டிக் வழியாவோ இதெல்லாம் பார்க்குறவங்க. ஆனால் வந்து இதனுடைய வித்து இதனுடைய வர்க்கம் கண்டிப்பாக மாறி எடுத்துகிட்டு வரும். ஆனால் இது இனப்பெருக்கத்துக்கு முன்னாடி இது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இது இருக்குது. அப்போது ஏன் நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா இது வந்து நம்ம வெயிலை தாங்கி இது இந்த குட்டி பிறந்துருச்சு. இனி இதுக்கு வந்து வெயிலை தாங்கி வளரக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளேயே இருக்குது. நம்ம இருந்து இதோட அம்மாலாம் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட அம்மாவை இன்னொன்று முயல் காமிச்சு இல்லைங்களா, அதெல்லாம் என்கிட்ட ஒரு 1.25 வருஷம் ப்ரீடிங்காக என்னால் கொண்டு போக இனப்பெருக்கத்துக்கே என்னால் கொண்டு போகவே முடியல. அந்த 1.25 வருஷம் நம்ம காத்திருப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அப்போ இதுதான் வந்து என்விரான்மெண்டல் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு உங்களுக்கு இன்னொன்று புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்தியாவில் நிறைய வந்து நாட்டு ரக மாடுகள் நம்ம சொல்கிறோம். கிர்ன்னு சொல்கிறோம், அடுத்து புங்கனூர்னு சொல்கிறோம், காங்கயம்னு சொல்கிறோம். எல்லாத்துக்குமே வந்து சயின்டிஃபிக் நேம் ஒரே ஒரு பேர் தான். ஆனால் ஒன்னொன்றுக்கும் கொம்பு வித்தியாசமாக வருது, காது வித்தியாசமாக வருது, பால் கறவைத்திறன் வித்தியாசமாக வருது. ஏன் இது வித்தியாசமாக வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜீனோடைப் ஃபீனோடைப்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஜீனில் இந்த ஃபீனோடைப் அப்படிங்கிறது என்னென்னா என்விரான்மெண்ட் ப்ளஸ் ஜீனோடைப் இஸ் ஈக்குவல் டு ஃபீனோடைப்னு சொல்லுவாங்க. கிர்ருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொம்பு வளைவாக இருக்கக்கூடிய கொம்பு எதுக்காக அப்படின்னா அங்கே வர்ற சிங்கங்களை வந்து முட்டுறதுக்கு வந்து வளைவாக இருக்கக்கூடிய கொம்பு இருந்தால் மட்டும்தான் அது முட்டுறதுக்கு எதுவாக இருக்கும். அதே காது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வெப்பத்தை வந்து கடத்துறதுல நம்ம காதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. அப்போ பட்டையாக இருக்குது அப்படிங்கும்போது காதில் ஓடக்கூடிய அந்த ரத்த நாளங்கள் மூலமாக வெப்பத்தை வந்து கடத்துறதுக்கு இதுவாகும். ஆனால் அந்த கிர்ரை கொண்டு வந்து நம்ம ஒரு 4-5 தலைமுறையாக ஒரு 10-15 தலைமுறை இங்கே கொண்டு வந்தீங்கன்னா நம்ம நாட்டு மாடாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய வந்துடும். இது வந்து நம்ம டானுவாஸில் இருக்கக்கூடிய என்னுடைய பயிற்சி எடுக்கும்போது நம்ம ஆடுகளில் வந்து ஜமுனாபாரிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஜமுனாபாரிங்கிறது 7வது ஈத்து வரும்போது ஜமுனாபாரிக்கு என்னென்னலாம் சொல்லுவாங்கன்னா ரோமன் நோஸ்ன்னு சொல்லுவாங்க. மூக்கு வந்து இப்படி வளைஞ்சு வரும், ரோமன் நோஸ்ன்னு சொல்லுவாங்க. காது வந்து பெரிய காதாக நீளமாக வரணும்னு இருக்கும். அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகி காது இத்தசோடு ஆயிடுச்சுங்க. ரோமன் நோஸ் வந்து ஃப்ளாட் நோஸ் ஆகி போச்சு, ரோமன் நோஸ் இல்லை. ஆனால் வந்து அது வந்து யூனிவர்சிட்டியிலே வச்சுருந்தது பியோர் ப்ரீடு தான். அப்போது இங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலும் வந்து நம்ம வளர்த்தக்கூடிய விலங்கை வந்து நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுக்கு தகுந்த மாதிரி இது ஏற்புடையதாக மாறிடும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த சூழ்நிலைக்கு எப்படி என்னுடைய உடல் அமைப்பு தவமைப்பு பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை தவமைப்பு பண்ணி மாறிக்கும். அப்போ இது ஏன் நான் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா அந்த வெப்பமாக இருந்தாலும் இந்த குட்டியை அது தாங்கி வந்துக்கும். அப்போ வந்து இது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்க்கு வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது.
இப்போ புதுசாக பண்ணைகள் ஆரம்பிக்கும் போதும் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு அண்மையில் ஆமாங்க, உங்களுக்கு அண்மையில் எது கிடைக்குதோ உங்களுடைய நாட்டு ரகம் எதுவும் அதை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுடைய வெற்றி விகிதாச்சாரம் அதிகம். நோய் மேலாண்மையில் நம்ம கொஞ்சம் சிறப்பாக நின்றுக்கலாம். முயல் ரகங்களில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சின்சிலான்னு சொல்லுவாங்க. இது சின்சிலா, அது வந்து நியூசிலாந்து ஒயிட்டு இல்லைன்னா வந்து ஒயிட் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இது வந்து சின்னமான்னு சொல்லுவாங்க. இது சின்னமானுங்க, சின்னமான். அது பிளாக் ஜாயிண்ட்டுங்க, கிரே ஜாயிண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லைனா பிளாக் ஜாயிண்ட்டுன்னு சொல்லலாம். இது ரெண்டில் ஏதோ ஒன்று சொல்லலாம். இப்போ இங்கே நீங்கள் எத்தனை முயல் வச்சுருக்கிறீங்க, இதுக்கான எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆச்சு, பராமரிப்பு பற்றி சொல்லுங்கள். ஓகே, முயல்கள் இங்கே இருக்கக்கூடிய முயல்கள் நமக்கு தாய்மயில் வந்து இப்போ ஒரு 40 தாய்மயில் இருக்குதுங்க. 40 தாய்மயில், அது இல்லாமல் வந்து தந்தை மயில் அதுக்கு அந்த மாதிரி வச்சுருக்குறோம். ஓவரால் இது வந்து புதுசாக இது மாதிரி ஒரு பண்ணணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு சராசரியாக ஒரு 3-4 லட்சம் ரூபா செலவாகும் ஒரு தோராயமாக. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ செலவை கம்மி பண்ணி கொண்டு போகணுமோ அப்படி தான் கொண்டு போவேன். ஒரு சிலவங்க ஹெவி சைஸ் கேஜெல்லாம் போடணும், இதுலேருந்து எனக்கு வருமானம் வந்து அந்த வருமானத்தை நான் செலவு பண்ணிக்கலாம். அதனால் இதெல்லாம் நானே செஞ்ச கூண்டுக்கு தான். அப்போ இந்த வலையெல்லாம் வாங்கி நானே செய்யும் போது வந்து எனக்கு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் என்னுடைய ஆயுள் காலம் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால நான் கம்மியான ஒரு செலவு பண்ணியிருக்கேன். இல்லை இதோட இன்னும் பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க பெருசாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. அப்போ இது வந்து லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக் தான். ரெண்டாவது ஃபார்மர் ஸ்பெசிஃபிக்னு சொல்லிக்கலாம். ஃபார்மர் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரோ பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடாது. எவ்வளோ அளவான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ பண்ணிக்கணும். வருமானம் வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்து போடுறது அது புத்திசாலித்தனமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ப்ரீடு சூஸ் பண்ணலாங்க? ப்ரீடை பொறுத்த வரைக்கும் ப்ரீடுன்னு நீங்கள் சொல்லும்போது இந்த ரெட் ஐ எல்லாமே வந்து ரெசசிவ் கேரக்டர்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் ஐ வந்து ஹீட் டாலரன்ஸ் இருக்காது. அப்போ வெப்பம் அதிகமாக போச்சு அப்படின்னா இதுக்கு முயலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தற்காலிக மலட்டுத்தன்மை வரும். ஆண்களுக்கிட்ட ஒரு தற்காலிக மலட்டுத்தன்மை வரும். இந்த தற்காலிக மலட்டுத்தன்மை வந்துன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் வந்து நம்மளால இனப்பெருக்கம் பண்ண முடியாது. அப்போ இந்த ரெட் ஐயை போகாமல் நான் முதலையே சொன்ன மாதிரி வந்து நம்ம இந்த சின்சிலாவோ இல்லை கிரே ஜாயிண்ட்டோ இது மாதிரி இருக்கிறது கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து எந்த பகுதியாக இருந்தாலும் வரும், வந்துடும். இது ரெட் ஜாயிண்ட்டுக்கு ரெட் ஜாயிண்ட் வந்து வெயில் காலத்தில் மலட்டுத்தன்மை, தற்காலிக மலட்டுத்தன்மை ஆண்களுக்கு இருக்கு. ஓகே, பெண்களுக்கு இல்லை, ஆண்களுக்கு இதுக்குமே இருக்கு. சரி, இது 4 ஆணுக்கு ஒரு ஆண் வருது அப்படின்னா அதில் 4க்குமே வரும். ஒரு முயல் வந்து எப்பவுமே வந்து ஒரு 6 குட்டி 7 குட்டி போட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து வணிக ரீதியாக விற்பனை பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம குட்டிகளுடைய எடை வந்து சீக்கிரம் வந்து எடை பெருத்து வந்துடும். இப்போ குட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 9 குட்டி 10 குட்டி போடுது அப்படின்னா அந்த குட்டி பால் குடிச்சிருச்சா நம்ம போய் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்போம். நம்மளுடைய நேரம் அதுக்கு நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும். பால் குடிக்கல அப்படின்னாலும் அது தாய்கிட்ட இருந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேனே ஒரு 100 ml பால் தான் வருது. அந்த 100 ml பாலை வந்து 10 குட்டிக்கு பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா ஆளுக்கு 10 ml தான் வரும். இதே 5 குட்டி தான் நமக்கு இருக்குது, ஆளுக்கு 20 ml பால் போகும். அப்போ 20 ml பால் வந்து சீக்கிரமாக வந்து எடையை ஏற்றி கொடுத்துரும். சரி, அப்போ அந்த 10 குட்டியில் வந்து பார்த்தோன்னா 1-2 ஏதாவது வந்து ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இருந்ததுன்னா அந்த குட்டி வந்து தப்பிக்காது. அப்போ வந்து நமக்கு வந்து குட்டி என்றைக்குமே ஓரளவுக்கு அளவாக போட்டு ஒரு 6 குட்டி 7 குட்டி போட்டுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதில் முயலுக்கு ஃபீடிங்லாம் எப்படிங்க, எப்படி எந்த டைமிங்கில் பண்ணணும், எப்படி ஒரு நாளைக்கு எப்படி? முயல் அப்படிங்கிறது வந்து பெரும்பகுதி காட்டுக்குள்ளே இருக்கிறதோ அந்த முயலுடைய பாரம்பரியமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இரவு நேரத்தில் இறை தேடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ அந்த இரவு நேரத்தில் இறை தேடும் போது இது வந்து ஆங்கிலத்தில் நக்டேட்டிவ்னு சொல்லுவாங்க. நிலா வெளிச்சத்தில் தான் அது இறை பெரும்பகுதி தேடும். அப்போ வந்து இதுக்கு வந்து சூரியன் ஆகாது. அப்போ வந்து வெப்பம் அதிகமாச்சு அப்படின்னா அது செரிமானம் பண்ணலாம் ஒழுங்காக வேலை செய்யாது. அப்போ வந்து வெப்பம் ஏறுறதுக்கு முன்னாடி காலையில் உணவு கொடுத்துடணும். காலையில் உணவு வந்து பில்கள், பொதுவாக நான் வந்து பில் வகைகள் கொடுத்துருவேன். இந்த பில் வகைகளில் சமச்சீராக கொடுத்தால்தான் நம்ம வந்து ஒரு வணிக ரீதியாக எந்த பண்ணையுமே நம்ம கொண்டு போக முடியும். அப்போ சமச்சீராக இது வந்து புழக்கை வடிவத்தில் புழக்கை போடக்கூடிய ஒரு முயல். அந்த புழக்கை வந்து அதிகமாக வரணும் அப்படின்னா இதுக்கு நார் சத்து வந்து அதிகமாக கொடுக்கணும். அப்போ 2 பங்கு நார் சத்தும் 1 பங்கு புரதமும் கொடுக்கணும். அப்போ புரதம் அப்படின்னு நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த வேலி மசாலோ குதிரை மசாலோ இது கூட அகத்தி சவுண்டல் இது மாதிரி இருக்கிறத வந்து 1 பங்கும் 2 பங்கு பில் வகைகள் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து தீவன சோளமோ கோஎஃப்எஸ்ஸோ கினியா பில்லோ இது மாதிரி வந்து பில் வகைகள் 2 பங்கு கொடுக்கணும். இது நான் என்னுடைய இதில் நான் என்ன பழக்கம் பண்ணுறேன்னா காலையில் ஒரு தீவனமோ பில் வகைகள் வந்து ஒரு 60 விழுக்காடு காலையிலையும் ஒரு மாலையில் ஒரு 5-6 மணிக்கு மீதி 40 விழுக்காடு கொடுத்துட்டு ஒரு 7-8 மணிக்காட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா அடர் தீவனம் இல்லாமல் வந்து நம்ம வந்து எடையை வந்து நம்ம சொன்ன மாதிரி 3 மாதத்தில் கொண்டு வர முடியாது. அப்போ இந்த அடர் தீவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளது எல்லாமே வந்து முளைக்கட்டிய தானியங்கள் ஒரு பகுதியாகவும் புண்ணாக்கு ஒரு பகுதியாகவும் தவிடு ஒரு பகுதியாகவும் இருக்கும். இந்த 3 பகுதியுமே வந்து கலந்து தான் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு 7-8 மணி, ஒரு சில சமயத்துக்கு 10-11 மணி கூட ஆயிடலாம். முயல் சார்ந்து என்னென்ன விஷயங்களுக்கு உங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் உங்கள் தொடர்பு என்னையும் சொல்லிடுங்க. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சதை வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறதுக்கு மன ரீதியாகவே வந்து சரிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கும்.
அதனால வந்து உங்களுக்கு எனக்கு தெரியலன்னா கேட்டு சொல்கிறேன், தெரிஞ்சதை அப்போயே சொல்ல போகிறேன், அவ்வளோதான். இது முடிக்கும்போது தம்பி முதலே கேட்ட மாதிரி யாரெல்லாம் இதை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது, நீங்கள் வந்து வீடுகளில் எனக்கு வந்து மேய்ச்சல் நிலம் பெருசாக இல்லை, ஆனால் நான் கால்நடைகளை வச்சுருக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் என்னால் வெளியில் தீவனம் வந்து அவுட் சோர்ஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பசுந்தீவனம் இல்லாமே நான் வந்து 2 வருஷம் முயல் வச்சுருந்தேன். போகிற வழியில் வர வழியில் இருக்கிறத பார்த்தோ இல்லை வந்து கொஞ்சம் வாங்கியோ போட்டு பண்ணிட்டு இருந்தேன். நான் முதலே சொன்ன மாதிரி வாங்கினா லாபம் கொஞ்சம் கம்மி, ஆனால் ஒன்றுமே இல்லாமல் காலையில் ஒரு 1.5 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1.5 மணி நேரம் பண்ணி நமக்கு வந்து மாதம் ஒரு 5000 ரூபா கிடைக்குது அப்படின்னா இன்றைக்கி அது ஒரு கூடுதல் வருமானம் தானே. அப்போ அந்த ஒரு கூடுதல் வருமானம் பண்ணுறதுக்கு நினைக்கும் அப்படின்னா தாராளமாக இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் காற்றோட்டம் இருக்கிற மாதிரி இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி முயல்கள் எண்ணிக்கை பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம். நான்லாம் ஆரம்பத்தில் பண்ணும்போது இப்போ லட்சங்களெல்லாம் செலவு பண்ணியெல்லாம் உள்ளே கொண்டு போகிறவே கிடையாதுங்க. என்னால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கூண்டுகளும் நான் செஞ்ச கூண்டுகள் தான். அப்போ எனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ நேரம் கிடைக்கும்போது சிறுக 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 செய்கிறோம், அதனால பண்ணலாம். மேய்ச்சல் நிலையம் இல்லாதவங்க இல்லை வீட்டில் எனக்கு இன்னொரு வருமானம் வந்து துணை வருமானமாக ஒன்று வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக உகந்த தொழிலாக இருக்கும். அதையே காட்டிலும் நம்ம கொடுக்கக்கூடிய இறைச்சி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமான உணவு அப்படிங்கிறது ஒரு ஆத்மார்த்தமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே மார்க்கெட் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். எவர் ஒருவர் நல்ல ஒரு மார்க்கெட்டை, அது என்ன சொல்கிறது, அவங்களுடைய பொருட்களை நல்லா விற்கிறாங்களோ அவர் ஒருவர் தான் வெற்றியாளர். இன்றைக்கி நிறைய பேர்த்துல வந்து அது ஒரு பெரிய தடையாகவே இருக்குது. நான் போய் விற்கணுமா, நான் போய் கடைக்கு கேட்கணுமா, நான் போய் பக்கத்து வீட்டில் கட்டி பேசணுமா அப்படின்னு. அதையே காட்டிலும் இன்றைக்கி வந்து வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவாங்க. அப்பா நான் இதை நல்லா பண்ணியிருந்தேன், இது ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு வாயில் ரெக்கமெண்ட் பண்ணுறது ரொம்ப அருமையாக போகும். அப்போ இது மாதிரி எனக்கு கோயம்புத்தூரில் இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாரத்துக்கு ஒரு 5 குட்டி தான் நான் வெட்டி கொடுப்பேன். எனக்கு அதுவே போதும். என்கிட்ட வர ப்ரொடக்ஷனுக்கு அதுவே எனக்கு அதிகம் தான். எனக்கு 5 குட்டி வெட்டி கொடுத்து எனக்கு அந்த வாரத்துக்கு வந்து ஒரு 3000 ரூபா கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் 2 வாரத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா 6000 ரூபா, 4 வாரத்துக்கு 12000 ரூபா, செலவு ஒரு 6000 ரூபா போச்சுன்னா எனக்கு ஒரு 6000 ரூபா வந்து ஒரு உதவி வருமானமாக நமக்கு வந்துடும். அதனால இதை யார் வேணாலும் செய்யலாம். என்னை கேட்டால் என்னால் இடம் கொஞ்சமாக இருக்கவங்களும் செய்யலாம், இல்லை என்கிட்ட நிறையா இருக்குது நான் பெரிய லெவலில் போகிறவங்களுக்கும் சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து கோழிகள் வந்து நிறையா வந்து இன்றைக்கி வணிக ரீதியாக வந்துருச்சு. ஏன்னா முயல்களில் இன்னும் பெரிய வணிக ரீதியாக வரல. எந்த கடைக்கு போனாலும் நம்ம மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும். இதை நான் சாதகமும் நினச்சி எடுத்தால் நீங்கள் பயனீராக இருப்பீங்க. இல்லை யாருமே விற்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது தொழிலுக்காரங்க. உங்களுக்கான தொழில் இது அல்ல. உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க. 99 429 31 300. உங்ககிட்ட குட்டிகள் தேவைனாலும் கால் பண்ணலாம். குட்டிகள் தேவைனாலும் இப்போ இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் பியோர் ப்ரீட் வேணும் அப்படின்னா முன்னாடியே சொல்லி வச்சிடலாம். இதில் குட்டிகளுக்கான உணவு முறை கொஞ்சம் நடுவில் மாற்றணும். இப்போ நம்ம கறி ஏற்றுறோம் அப்படின்னா கறி வந்து முழுசாக கொழுப்போட கொடுத்துக்கலாம். அதாவது கொழுப்புனா அது நல்லா கொழுன்னு இருக்கிற அளவுக்கு கொடுத்துக்கலாம். ஆனால் வந்து நம்ம வந்து இனப்பெருக்கத்துக்கு போகும்போது கொழுன்னு கொடுக்கக்கூடாது. அப்போ அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா முயலை நீவி பார்த்தா பாடி ஸ்கோர்னு சொல்லுவாங்க. அப்போ பொதுவாக வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாயோடாட் இருக்கான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது எலும்பெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நாயோடாட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்கோர்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீவி பார்த்தா எலும்பே தெரியல கொழுன்னு இருக்கான் அப்படின்னா 5ன்னு வச்சுக்கோங்க. இந்த 5ம் இனப்பெருக்கத்துக்கு ஆகாது, 1ம் இனப்பெருக்கத்துக்கு ஆகாது. நமக்கு ஒரு 3, 4 தான் இனப்பெருக்கத்துக்கு ஆகணும். அப்போ அது எடையை வந்து பெருசாக கொண்டு போயிடக்கூடாது. தீவனம் வந்து சமச்சீராக கொண்டு போகணும். எனக்கு பியோர் லைனில் வேணும் அப்படின்னா முதலே சொல்லி வச்சு நான் பியோர் லைனில் எடுத்து